வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய துலாம் ராசி அன்பர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சிக்குரிய பலாபலங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதுவரை நாம் ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சிக்குரிய துலா ராசி அன்பர்களுக்கான பலாபலங்களை தெரிந்து கொண்டோம். இவைகள் எல்லாம் ஆண்டுக்கோள்கள். தற்பொழுது நாம் மாதக்கோள்கள் என்பது போல் பார்க்கின்ற பொழுது இவை நாம் மாத ராசி பலன்கள் மூலமாகவே அறிந்து கொள்கிறோம். ஆனால் 2018 ஆண்டை பொறுத்தவரை செவ்வாயாகப்பட்டவர் மகர ராசியிலே 6 மாதம் இருக்க இருக்கிறார். மே மாதம் 3ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை உங்களுக்கு மகர ராசியிலே இருக்கின்றார். அதுவும் உச்சமாக. துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் ஒரு தராசு போல் உங்களுடைய வாழ்க்கை பலாபலங்களை அனுபவிப்பீர்கள். நல்லவை எவை, கெட்டவை எவை என்பதை சீர்தூக்கி பார்த்து நல்லதையே எப்பொழுதும் விரும்பக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசியில்தான் சனீஸ்வர பகவான் உச்சம் பெறுகிறார். எனவே நியாயக்காரகன் சனீஸ்வரை போல்தான் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் இருக்கும். இப்பொழுது உங்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் இதுவரை 3ஆம் இடத்தில் சனீஸ்வரோடு சேர்க்கை பெற்றார். 3ஆம் இடத்தில் அசுபகிரகம் இருந்தால் நன்மைகள் செய்ய வேண்டும் என்கின்ற ஜோதிட பொது விதி இருந்தாலும் சனியோடு சேர்க்கை பெற்ற செவ்வாயால் சனியாலும் உங்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை, செவ்வாயாலும் உங்களுக்கு நன்மை பெற முடியவில்லை. ஆனால் தற்பொழுது 4ஆம் இடம் என்கின்ற சுகம், வாகனம், வீடு, நிலம் போன்ற இடத்துக்குரிய 4ஆம் இடத்தில் உச்சமாக செவ்வாய் அமர்கிறார். இது உங்களை பொறுத்தவரை ஒரு சிறப்பான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். மேலும் செவ்வாயாகப்பட்டவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு யோகமான நட்சத்திரங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் முதலில் உத்திராட நட்சத்திரம் என்கின்ற சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். அதன் பிறகு சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். பிறகு அவிட்ட நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம், அவற்றில் 1 மற்றும் 2ஆம் பாதத்தில் பயணம் செய்வார். இவ்வாறு அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம், 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு பெறும். மேலும் அவர் பார்வை செய்கின்றது எத்தகைய நட்சத்திரங்கள் பயணம் செய்கின்றன அவர்களுடைய வீடையே செவ்வாயுடையான தன்னுடைய சொந்த வீடையை 4ஆம் பார்வையாகவும், 7ஆம் பார்வையாக சந்திரனுடைய வீட்டையும், 8ஆம் பார்வையாக சூரியனுடைய வீட்டையும் பயணம் செய்வதனால், பார்வை செய்வதனால் மிகுந்த தொழில் லாபத்தை உங்களுக்கு கொடுப்பார். உத்தியோகத்தில் இதுவரை இருந்த தடைகள், சிறு சிறு சஞ்சலங்கள், குழப்பங்கள் எல்லாம் விலகி நல்ல விதமாக மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டும் வகையில் உங்களுடைய ஜீவனம் அமையும். தொழில் மற்றும் உத்தியோகம், வியாபாரம் ஆகியவையே உங்களுக்கு மிகுதியான வெற்றிகள் கொடுக்கும். விவசாயம், இராணுவம், காவல் மற்றும் வேளாண்மை துறையிலே பணிபுரிவர்கள், மின்சாரத்துறையிலே பணிபுரிவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் மிகுந்த லாபத்தையும் நன்மையும் கொடுக்கும். மருத்துவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். மிகுந்த வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும், லாபத்தையும் கொடுக்கும். ஆகையால் செவ்வாயாகப்பட்டவர் மிக பலமாக 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர் சில காலம் வக்ரமாகவும் வருவார். வக்ரமாக வருகின்ற காலத்தில் மேலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். வக்ர காலம் என்று பார்க்கின்ற பொழுது 26/6ஆம் மாதம் 2018 முதல் 27/8ஆம் மாதம் 2018 வரை அவர் வக்ரமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய உத்தியோகமானது மேலும் வீரியமாக, வேகமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இவையெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் என்றாலும் பொதுவான பலன்கள் இவையெல்லாம். உங்களுடைய ஜனன ஜாதகம் சிறப்பாக இருந்தால் இத்தகைய பலன்கள் 100% ஊர்ஜிதமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகம் நன்றாக எத்தகைய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது என்பதை ஒரு முறை அறிந்து கொள்வது நல்லது. இவையெல்லாம் உங்களுக்கு மகர செவ்வாயால் ஏற்படக்கூடிய பலன்கள். எனவே உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும் உங்களுடைய லாபமாகப்பட்டது, மேன்மையாகப்பட்டது பன்மடங்கு பிறகு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கிறது. கோச்சார ரீதியாக உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான சனீஸ்வர பகவானும் 3ஆம் இடத்தில் மிக பலமாக இருப்பதனால் இவையெல்லாம் உங்களுக்கு எளிதாக வெற்றி மாலை கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாகவே மகர செவ்வாயால் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. ஆகையால்
இந்த மகர செவ்வாய் பயிற்சியாகப்பட்டது துளாராசி அன்பர்களான உங்களை பொறுத்தவரை ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் பலதரப்பட்ட ஜோதிட துணுக்கு வீடியோக்கள் உங்களுக்கு அது உடனுக்குடன் அறிவிக்கும். மேலும் நான் சென்னையில் இருப்பதால் நேரில் என்னை வந்து தொடர்பு கொண்டு ஜாதக பலாபலங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைத்து ஒரு தகுந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு நேரிலே என்னை சந்திக்கலாம். வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருக்கும் ஜோதிட அன்பர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஸ்கைப்பிலேயோ உங்களுடைய வீடியோ சேட் மூலியமாகவோ அல்லது வாய்ஸ் சேட் மூலியமாக பலாபலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் 4 தசை அல்லது 5 தசைக்குரிய பலாபலன்களை வீடியோவாக எடுத்து நான் உங்களுடைய மின் அஞ்சலுக்கு அனுப்பி வைப்பேன். ஆகையால் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்றங்களையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.